பெரிஷபிள் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதிக்கு திட்டமிடுறப்ப முன்கூட்டியே எல்லா விஷயங்களும் நம்ம திட்டமிட்டுருக்கணும். டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு எந்திரிச்சு நம்ம ஓடணும்னு சொன்னால் காலம் இயற்கை நம்மளுக்கு வழி கொடுக்கும். முடிஞ்சு போச்சு, அந்த மேட்டர் இனிமேல் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஏறாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? ஸோ அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணிக்கிட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் ஏற்றுமதியில் முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயங்களாக நான் பார்க்குறேன். வணக்கம் வேளாண் டிவி நேயர்களே, இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபெடரேஷன் செயலாளர், அதோட அக்ரி எக்ஸ்போர்ட்டர் சதீஷ்குமார் சாரோட இருக்கோம். வணக்கம் சார், வேளாண் டிவிக்கு வரவேற்கிறோம். சார், போர் டிலே ஆகும்போது பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ்க்கான டைமும் டிலே ஆகும், நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார்? பெரிஷபிள் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதிக்கு திட்டமிடுறப்ப முன்கூட்டியே எல்லா விஷயங்களும் நம்ம திட்டமிட்டுருக்கணும். என்னைக்கு பண்ண போகிறோம், எந்த ஏர்போர்ட்லேருந்து பண்ண போகிறோம், ஏர்போர்ட்டில் எவ்வளோ டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக் பார்ட்டில் என்னென்ன டாக்குமெண்டேஷன் நம்ம எடுக்கணும், அங்கே எத்தனை மணிக்கு போய் சேரும், அவங்க எத்தனை மணிக்கு அங்கே கிளியர் பண்ணுவாங்க, பொருள் போய் இறங்குறதுக்கும் அவங்க கிளியர் பண்ணுறதுக்குமான கால இடைவெளி எவ்வளோ நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட் எடுத்துகிட்டு போவாங்களா அல்லது கோல்டு ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு போவாங்களா, எப்போ மார்க்கெட் எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே மார்க்கெட்டில் அவங்களுக்கான டியூரேஷன் என்ன, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி நம்ம அதுக்கான வேலைகளை நம்ம துவங்கணும். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு நல்ல லாஜிஸ்டிக் பார்ட்னரை நம்ம அவைல் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் அவர்கிட்ட உட்காந்து பேசி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம முடிவு பண்ணலாம். அதாவது ஏர்போர்ட்டில் கொண்டு போய் கார்கோ செக்ஷனில் கார்கோ இறக்குனதுலேருந்து அங்கே போய் சேர்ற வரைக்குமான இந்த என்டையர் டியூரேஷனை அவர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவார். அது அவர் கொடுக்கக்கூடிய ஒர்க்கு அவருடைய பார்ட். அது இதுக்கு முன்னாடி பொருள் வாங்குறதுலேருந்து நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு அதை வாஷிங் பண்ணுறதோ, கிரேடிங் சார்ட்டிங் பண்ணுறதோ, பேக் பண்ணி ஒரு வண்டியில் ஏற்றி அதை கார்கோ செக்ஷன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக பண்ண வேண்டிய ஒரே ஆள் யாருன்னா ஏற்றுமதியாளர் தான். ஸோ இந்த வேலைகளில் நம்ம எழுதி ஒன்றுத்துக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்கிறத கால்குலேஷன் போட்டு அதை பின்னாடி முன்னாடி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணணும்னு சொன்னால் இந்த விஷயங்களில் திட்டமிட்டபடி அழகாக பண்ணலாம். ஸோ இதுக்கு பேசிக் மைண்ட் செட், எக்ஸ்போர்ட்டருடைய பேசிக் மைண்ட் செட் என்னென்னா இயக்கம் இயக்கம் இயக்கம். நடக்கணும், முடிஞ்சால் ஓடணும், இதுதான். ஸோ இந்த விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல டிலே ஆகுதுன்னா டிலே ஆச்சு டிலே ஆச்சுன்னு உட்காந்துருக்கூடாது. டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு எந்திரிச்சு நம்ம ஓடணும்னு சொன்னால் காலம் இயற்கை நம்மளுக்கு வழி கொடுக்கும். அதை நான் பல செக்மெண்ட்டில் நான் அனுபவபூர்வமாக நான் அதை உணர்ந்திருக்கேன். எந்த இடத்துல டிலே ஆனாலும் சரி, இந்த இடத்துல டிலே ஆகிடுச்சு, அடுத்தது என்ன அப்படின்னு அந்த எண்ணத்தை மாற்றிட்டு நம்ம ஓட ஆரம்பிச்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக இயற்கை நம்மளுக்கு வழி கொடுக்கும். ஸோ அந்த மனப்பான்மையோடு நம்ம ஓட ஆரம்பிச்சோன்னு சொன்னால் இதை கண்டிப்பாக அழகாக முடிக்க முடியும். என்னென்னா நான் திரும்பி சொல்கிறது, ஒரு அனுபவத்தை நீங்கள் முன்னாடி எடுத்துக்கணும். ஸோ அந்த அனுபவத்தை முன்னாடி எடுத்துக்கிறதுன்னு சொன்னால் இது சார்ந்த பொருளை ஏற்றுமதி பண்ணி அதன் மூலயமா அந்த அனுபவத்தை எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னா ஏற்கனவே ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க கூட நின்று அவங்களுடைய ஏற்றுமதி அன்னைக்கு அவங்க கூட நின்று அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அவங்க கூட இருந்து பார்த்து அப்படி கற்றுக்கலாம். இதை விட இன்னும் பெட்டரான வாய்ப்பு என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காய்கறிக்கும் அப்படி தான் பண்ணேன், வாழைப்பழம் மாம்பழத்துக்கும் நான் அப்படி தான் பண்ணேன். அந்த பொருள் ஏற்றுமதியாளர்கிட்ட நான் போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன். அந்த பொருள் யார் ஏற்றுமதி பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட நான் போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன். எப்பா, நீ எனக்கு சம்பளம்லாம் கொடுக்க வேண்டாம், அவன் கூட இருந்துக்கிறேன், நான் எங்கேயா சாப்பிட்டுக்கிறேன், முடிஞ்சால் தங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்க, ஒரு ஓரமாக நான் படுத்துக்கிறேன், என்ன வேலை சொல்லிங்களோ அந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நாட்கள் கணக்கில், மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் வருட கணக்கில் ஒவ்வொரு சீசனுக்கும் போயிடுவேன். போய் அவங்க கூடயே இருக்கிறது, அவங்க கூடயே தங்கிக்கிறது, அவங்க கூடயே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்து தான் மாம்பழத்தை கற்றுக்கிட்டது, வாழைப்பழத்தை கற்றுக்கிட்டது, காய்கறிகளை பொதுவாக கற்றுக்கிட்டது. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சால் செய்யுங்க. எல்லோரும் அது மாதிரி செய்யணும்னு நான் சொல்லலை, ஏன்னா எல்லாருக்கும் தன்மான இடம் கொடுக்காது, நான் அதை ஒத்துக்கிறேன். ஸோ முடிஞ்சால் செய்யுங்க. இல்லைன்னா அது மாதிரி பொருள் பண்ணுறவங்கள்ட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்குவாங்க. அவங்க கூட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சந்தேகங்களை அவங்க தெளிவு பண்ணி கொடுப்பாங்க. அதன் மூலயமா நீங்கள் நல்ல ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ
ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் உதவுறதுக்காக தான் நம்மளுடைய அமைப்பும் இருக்குது. முடிஞ்சால் அமைப்பில் சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல பலனை நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல அறிவையும் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லபடியாக செயல்படலாம். ஸோ இந்த என்டையர் லாஜிஸ்டிக் செயினில் உங்களுக்கான டியூரேஷனில் கன்ஃபியூஷன் வரதான் செய்யும். லாஜிஸ்டிக் பார்ட்டில் எந்த பிரச்சனை எப்போ நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஏற்றுமதி ஒரு ஷிப்மெண்ட்டு முழுமை பெறும் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு ஏற்றுமதியாளர் இருக்கிறான்னு சொன்னால், அந்த ஏற்றுமதியாளருக்கு முன்பக்கம் ஒரு 10 பேர், ஏற்றுமதியாளருக்கு பின்பக்கம் ஒரு 10 பேர், ஏறக்குறைய இந்த 20 பேரை கட்டி இழுத்துட்டு போனால் தான் அந்த ஏற்றுமதியாளர் அந்த ஏற்றுமதியை முழுமையமாக முடிக்க முடியும். இதுதான் உண்மை. ஒன் மேன் ஆர்மியெல்லாம் இதில் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆனால் என்னன்னா, இந்த 20 பேருக்குமான வேலை என்ன, அவங்களுக்கான ஒர்க் நேச்சர் என்ன, அந்த விஷயங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு அவங்களை கூப்பிட்டு, எப்பா உனக்கு இந்த வேலை, உனக்கு இந்த வேலை, நீ இதை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள முடிக்க வச்சோன்னு சொன்னால் இந்த என்டையர் லாஜிஸ்டிக் செயினும் நல்லபடியாக முடியும். அவ்வளோதான். இதை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணோம்னு சொன்னால் நம்ம ஈஸியாக பண்ணலாம். அப்படி அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக் பார்ட்னர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னன்னா, எதுக்கும் நாம் தயாராக இருக்கணும். ஏன்னா நிறைய சந்தர்ப்பங்களில் இப்போ எல்லா ஏர்போர்ட்லேயுமே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, ஏற்றுமதியாளருக்கு உள்ள ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, கார்கோ கொண்டு போயிட்டு அங்கே வந்து ஏற்ற முடியாமல் ஆஃப்லோடு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ற வழி முடிஞ்சு போச்சு. அந்த மேட்டர் இனிமேல் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஏறாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? ஸோ அந்த வழியை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணிக்கிட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்த தடவை பண்ணுறப்ப இந்த பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் நம்ம எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம். அதுக்கு உதவுறதுக்கு நம்ம பழைய ஏற்றுமதியாளர்கள்ட்ட கொஞ்சம் நல்ல உறவுல இருந்தோம்னு சொன்னால் இதை தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் போதுமானது. சார், இப்போது அக்ரி கமாடிட்டிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு டாப் 3 அட்வைஸ்னால் என்ன சொல்லுவீங்க சார்? டாப் 3 அட்வைஸ் கேள்வி நல்லா இருக்கு. ரொம்ப சிம்பிள்மா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மாம்பழத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான், அந்த பொருளினுடைய தன்மை என்ன, அந்த தன்மையை முழுமையுமாக நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு வெண்டைக்காய் இருக்குது, அந்த வெண்டைக்காய் செடியிலேருந்து பறிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த வெண்டைக்காய் வந்து சாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதுதான். இது வெண்டைக்காய்க்கு மட்டும் இல்லை, மாங்காய்க்கும் அதுதான், தேங்காய்க்கும் அதான், முருங்கைக்காய்க்கும் அதான், மாம்பழத்துக்கும் அதான், எல்லாத்துக்கும் அதுதான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதை எந்த சீதோஷண நிலையில் வச்சிருந்தால், எவ்வளோ சுத்தமாக வச்சிருந்தால், என்ன மாதிரியான சீதோஷண நிலையும் எந்த விதமான வெண்டிலேஷன் முறையும் அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா அதனுடைய அந்த சாகும் தன்மை, டீகே ஆகக்கூடிய தன்மை நீட்டிக்கப்படும் அப்படின்றத அந்த உணர்ந்து, அந்த பொருளுடைய தன்மையை உணர்ந்து நம்ம அதை வந்து பண்ணணும்னு சொன்னால் அந்த பொருளை வந்து 2 நாளைக்கு வேற 4 நாளைக்கு, 4 நாளைக்கு வேற 8 நாளைக்கு நம்ம அதில் வச்சுக்க முடியும். ஸோ இது ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுபடும். இது இந்த பொருளுக்கு கீரைக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது இன்னும் இதை விட கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த கீரை கூட, அந்த முருங்கைக்கீரை கூட நம்ம ஊர்லேருந்து, திண்டுக்கல்லேருந்து, திருச்சியிலேருந்து, நாகர்கோவிலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து மிகப்பெரிய அளவில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. 2 நாள் 3 நாள் ட்ராவல் டைமே, ஏரில் ட்ராவல் டைமே 3 நாள், விமானத்தில் போகிறதே 3 நாள் போகுதுன்னா அப்போ அந்த முருங்கைக்கீரை நம்ம எப்படி பக்குவமாக நம்ம பண்ணியிருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு நபர்கள் இருக்கிறாங்க, ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் நபர்கள் இருக்கிறாங்க, டாலர் கணக்கில் அதை காசு கொடுத்து வாங்கக்கூடிய பையர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ நல்ல பொருளை வாங்குறதுக்கான பையர்ஸும் இருக்கிறாங்க. இந்த பொருளை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், காய்கறி பழங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், ஸோ பொருளுடைய தன்மையை உணர்ந்து செயல்படக்கூடிய, அந்த போக்கினுடைய செயல்படக்கூடிய அந்த தன்மை உள்ள நபர்களாக இருந்தால் அதை கற்றுக்கிட்டு நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயல்பட்டுகிட்டே இருக்கணும். செயல் 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 ஓடிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். ஸோ இதை பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக காய்கறி ஃபீல்டில் நல்லா பண்ண முடியும், அக்ரி ப்ரொடியூஸில் நல்லா பண்ண முடியும். 3வது விஷயம் என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஜிஸ்டிக் பார்ட்டு எக்ஸ்போர்ட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு. ஸோ அந்த லாஜிஸ்டிக் பார்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்கோவில் கொண்டு போய், கார்கோ செக்ஷனில் பொருளை கொண்டு போய் இறக்குனதுலேருந்து பையர் கையில் அந்த பொருள் கிடைக்கிற வரைக்குமான டியூரேஷன் கால்குலேஷன் பண்ணி அதற்கான என்டையர் லாஜிஸ்டிக் பார்ட்டை வந்து நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த சிஹெச்ஏ வந்து பெரிய அளவில் உதவி பண்ணுவார். ஸோ அந்த சிஹெச்ஏ அவருடைய ஒர்க் என்ன, அவருடைய ஒர்க் ஃபீல்டு என்ன, சிஹெச்ஏக்கு கீழே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 பேர் நான் சொன்னேன் இல்லையா,
அதில் ஒருத்தர் சிஹெச்ஏ, மிச்சம் இருக்கிற 9 பேர் யார் யார், அவங்களுக்கான ஒர்க் என்ன, ஒர்க்கிங்கான டைம் என்ன, அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் நம்ம கொடுக்க போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஒர்க்கிங்கான டைம் என்ன, ஏன்னா எல்லாருக்குமே ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு கேப் டைம் கொடுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி கால்குலேட் பண்ணி அந்த விஷயங்களை பண்ணோம்னு சொன்னால் அந்த ஷிப்மெண்ட்டை நல்லபடியாக நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் ஏற்றுமதியில் முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயங்களாக நான் பார்க்குறேன். சார், கடைசியாக நம்ம வேளாண் டிவி வியூவர்ஸ்க்காக ஒரு ஃபைனல் மெசேஜ்னால் என்ன சொல்கிறீங்க சார்? காய்கறி, பழங்கள், கீரைகள், பூக்கள் இந்த பொருட்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து உலக மக்கள் முழுவதுமாக திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னா அது நம்ம இந்தியா. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய சவுத் இந்தியான்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம சவுத் இந்தியா வந்து வெப்பமண்டல காடுகள் பகுதியில் வருது. அதனால் நம்ம ஊர் பொருளான இயற்கை பொருட்கள் எல்லாமே, ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ் எல்லாமே உலக மக்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து விரும்பி பார்க்குறாங்க, விரும்பி கேட்குறாங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து போன கொரோனா சீசன். ஸோ அதற்கு அப்புறமாக உலக மக்கள் அனைவருமே பச்சை காய்கறிகள், ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் இந்த பொருட்களை சாப்பிட்ணுன்ற எண்ண ஓட்டத்துக்கு மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக நம்மளுடைய இந்த பொருட்களுக்கு உலகம் முழுக்க நல்ல கிராக்கி இருக்குது. ஸோ அதை வந்து நாமளும் நல்லா உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து சராசரியாக ஒரு நாளைக்கு 25 டன் கார்கோ வந்து விமானத்தின் மூலமா வெளிநாடுகளுக்கு போயிட்டுருக்குது ஒரு நாளைக்கு மட்டும். ஸோ 25 டன்னுனா 25,000 கிலோ. இதில் காய்கறி, பழங்கள், கீரைகள், பூக்கள் மட்டுமே பார்த்தோம்னா 23 டன்னு, 23,000 கிலோ இந்த பொருள் மட்டுமே போயிட்டுருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஊர்லேருந்து, திருச்சியிலேருந்து ஏற்றுமதி ஆகுது அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் மற்ற இடங்களும், சென்னையாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், கொச்சினாக இருக்கட்டும், கோழிக்கோடாக இருக்கட்டும், திருவனந்தபுரமாக இருக்கட்டும், இந்த எல்லா ஏர்போர்ட்ல இருந்தும் ஏறக்குறைய ஒரு 30லேருந்து 50-60% ஏற்றுமதி பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மட்டும்தான். ஸோ இந்த நிறுவனத்தை சார்ந்த நபர்கள் இந்த பொருட்களை தரமான பொருட்களாக உற்பத்தி பண்ணும் பட்சத்தில் அதை நல்ல முறையில் ஏற்றுமதிக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னால் நாமளும் நம்மளை சார்ந்தவர்களும் நல்ல தொழில்துறை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலயமா ஒரு நல்ல வளர்ச்சியும் சமுதாயத்துக்கான நல்ல முன்னேற்றத்தையும் நம்மளால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இது நமக்கு மட்டும் இல்லை, நல்ல பொருளை உற்பத்தி பண்ணோம்னு சொன்னால் நம்ம சமுதாயமே நம்மளை வாழ்த்தும், நம்மளுடைய குடும்பமே நம்மளை வாழ்த்தும். ஸோ அதற்கான முன்முயற்சியை எல்லாரும் இப்போயே எடுக்கணும். இயற்கை வேளாண்மையில் நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்காக. ரொம்ப சந்தோஷம். வேளாண் மார்ட் நிறுவனத்தாருக்கும் அதை சார்ந்த நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி.